ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் 300 ரூபாய் மட்டுமே. குறைந்த விலை. அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டில இருந்தே நீங்க பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 88 70 10 75 27. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தமிழர்வோம் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட வாக்கை தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் அதிரடியாக நாம் பார்க்க போகிறோம். அதாவது உட்கரத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சனி அமர போகிறாரு. ஸோ 2024 எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சில ராசிக்காரங்க இருக்கிறாங்க. அந்த ராசிக்காரங்க யார், அந்த ராசிக்காரங்க 2024 எந்த மாதிரி எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ஸோ வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு சனினால் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிற தாள்களை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சுக்குங்க. நீதியின் கடவுளாக இருக்கக்கூடிய சனி 2024 ஆண்டில் கும்பராசியில் வக்ர நிவர்த்தி அடைய போகிறாரு. சனியுடைய இந்த நிலை சில ராசிக்காரங்களுக்கு பெரிய அடியை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொடுக்க போகுது. ஸோ இதை தவிர ஏழரை சனியாலும் சில ராசிக்காரங்க பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரியெல்லாம் புதிய ஆண்டில் பயங்கரமான நிகழ்வுகள்லாம் நடக்க போகுது. புத்தாண்டு தொடங்க இன்னும் சில நாட்களே இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் 2024 ஆண்டு எப்படி இருக்கும் என்று தெரிந்து கொள்ள மக்கள் மனதில் ஆவல் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகமாகவே இருக்கும். சனி நீதியின் கடவுள் என்பதால் செயல்களுக்கேற்ப பலனை தருவார். மேலும் சனி மிக மெதுவாக நகரக்கூடிய கிரகமாகவும் கருதப்படுறாரு. அதன் நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் விளைவு நீண்ட கால வரை மக்கள் மீது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கும். இது போன்ற சூழ்நிலையில் 2024 ஆண்டில் சனியுடைய நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் 12 ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. ஜோதிடத்தின்படி 2024 பிறந்ததுக்கு பின்னாடி சனி அதன் சொந்த ராசியான கும்பத்தில் நேர்கொண்ட பார்வை இருக்கும். இதனால் 5 ராசிக்காரங்களுக்கு ஏழரை சனியுடைய நிழல் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கீழே இருக்கும். இதனால தான் இந்த குறிப்பிட்ட சில ராசிக்காரங்களுக்கு ஆபத்து ஏற்படும் என்று குறிப்பிடப்படுது. ஸோ சனியுடைய இந்த ஒரு பார்வை எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு என்ன செய்யும் அப்படிங்கிறத இப்போ விளக்கமாக ஷேர் பண்ணுறேன். அந்த ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன பண்ணும் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எந்த ராசிக்காரங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்குன்னா, கடகமில் பிறந்த கடக ராசிக்காரங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. கடக ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான எச்சரிக்கை என்பதை இப்போ இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. கடக ராசிக்காரங்களுக்கு 2024 ஆண்டில் உங்கள் ராசியில் சனியுடைய தாக்கம் அதிகமாகவே இருக்குது. அதனால் உங்கள் ராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்திலையும் சிறப்பு கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இல்லையெனில் ஒரு சிறிய தவறு கூட பெரிய இழப்பை ஏற்படுத்தும். ஆபத்தான வேலை எதுவாக இருந்தாலும் அதை செய்ய வேண்டாம். திருமணம் போன்ற காரியங்களில் அவசரமாக முடிவெடுக்க வேண்டாம். வீடு கட்டுறது, நிலம் வாங்கிறது, இந்த மாதிரியான வேலைகள்லையும் அவசரம் காட்ட வேண்டாம். உத்தியோகத்தில் கூட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. உத்தியோகத்தில் உங்கள் வேலையை பறிப்பதற்கு நிறைய பேர் முயற்சி பண்ணுவாங்க. நீங்கள் பண்ணக்கூடிய எந்த ஒரு சிறிய தவறாக இருந்தாலும் அதுக்கு பெரிய இழப்பு தான் ஏற்படும். அதனால் ஆபத்தான எந்த ஒரு வேலையும் செய்யாமல் இருக்கிறது தான் உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லது. அதே போல் இந்த 2024 ஆண்டு பிறந்ததுக்கு பின்னாடி சனியில் உங்களுக்கு தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால அந்த தாக்கத்தை குறைப்பதற்கு ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எல் தீபம் போட்டு வழிபாடு செய்துட்டு வரணும். அப்படி ஒரு இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து வரக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு சனியுடைய தாக்கமானது குறையும். அதே போல் ஆரோக்கிய ரீதியாகவும் உங்களுக்கு பயங்கரமான விளைவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் சின்ன பிரச்சனை ஏற்பட்டாலும் உடனே மருத்துவரை பார்த்து சரி பண்ணிக்கோங்க. ஸோ மருத்துவரை பார்த்து எதுவாக இருந்தாலும் சரி பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவில் தொந்தரவு எதுவும் வராது. ஸோ சின்ன சின்ன தொந்தரவு தான் அப்படின்ட்டு அசால்ட்டாக இருந்தீங்கன்னா தான் அது பெரிய தொந்தரவாக உருமாறும். அதனால் 2024 ஆண்டு உங்களுக்கு கடுமையாக தான் இருக்க போது. ஸோ நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்க வேண்டியது அவசியம் என்று குறிப்பிடப்பட்டிருக்குங்க. ரெண்டாவதா எந்த ராசிக்காரங்க எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருச்சகமில் பிறந்த விருச்சக ராசிக்காரங்க எச்சரிக்கையாக இருக்கணும். ஸோ விருச்சக ராசிக்காரங்க எந்த அளவு எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். விருச்சக ராசிக்காரங்க நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்களை தெரிஞ்சுக்குங்க. அதாவது விருச்சக ராசிக்காரங்க 2024 ஆண்டு பிறந்ததுக்கு பின்னாடி சனியுடைய நிழல் கீழே தான் நீங்களும் இருக்கிறீங்க. அப்போ சனியுடைய தாக்கமும் வீரியமும் உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும். அதனால் வாகனம் ஓட்டக்கூடிய வாகனங்களாக இருக்கிறவங்க நீங்கள் கவனமாக இருக்கணும். அதாவது வாகனமாக இருக்கிறவங்க வாகனம் ஓட்டிகிட்டு இருக்கக்கூடிய விருச்சக ராசிக்காரங்க ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அவசியம்.
அது மட்டும் இல்லாமல் அவசரப்பட்டு முடிவுகள் வந்து எடுக்கக்கூடாது. எந்த ஒரு முடிவு எடுக்கிறதாக இருந்தாலும் அந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆலோசனை நிறைய பண்ணணும். சொத்து வாகனம் சம்மந்தமான விஷயங்களில் கவனமாக இருக்கணும். ஸோ வாங்கலாமா விற்கலாமா அப்படிங்கிற முடிவுகள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஐசோலேஷனாக இருக்கும்போது டக்குன்னு நாம் அவசரமாக முடிவெடுக்கக்கூடாது. மீறி முடிவெடுக்கிறது அது உங்களுக்கு பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும். அதனால் சொத்து வாகனம் சம்மந்தமான விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இப்போ வாகனம் வாங்குறதா இருந்தால் உங்கள் ராசிக்கு உங்கள் தசபுத்திக்கு வாங்கலாமா அப்படிங்கிறது ஆலோசனை பண்ணுங்கள். ஆலோசனை பண்ணி முடிவு எடுங்க. அதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் செயல்படுத்துங்க. எடுத்தோம் கோத்தோம் அப்படிங்கிற மாதிரி செயல்பட்டு ரிஸ்கில் மாட்டிக்கொள்ளாதீங்க. ஸோ உங்கள் ராசிக்கும் கடுமையான எச்சரிக்கை என்று தான் சொல்லப்பட்டிருக்கு. மூன்றாவதாக எந்த ராசிக்காரங்களுக்கு கடும் எச்சரிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகரமில் பிறந்த மகர ராசிக்காரங்களுக்கு எச்சரிக்கை என்று குறிப்பிடப்பட்டிருக்குங்க. ஸோ மகர ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான எச்சரிக்கை அப்படிங்கிறத இப்போ ஷேர் பண்ணுறேன். மகர ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான எச்சரிக்கை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. மகர ராசிக்காரங்களுக்கு இந்த 2024 ஆண்டில் ஏழரை சனியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிறைய பாதிப்பு வந்து திரும்ப வரப்போகுது. 2024 ஆண்டு ஏழரை சனியால் பாதிக்கப்படுவீங்களா அப்படின்னு சொல்கிறத தான் இந்த அளவுக்கு நான் சுருக்கமாக சொல்கிறேன். உங்கள் ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைகள்லேருந்து காப்பாற்ற முதியோர் மற்றும் ஆதரவற்றோருக்கு சேவை செய்ய வேண்டும். அதாவது உங்களுக்கு ஏழரை சனி அப்படிங்கிறதுடைய காலகட்டம் தான் திரும்ப வந்து இருக்க போகுது. அப்போ கண்டிப்பாக ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி வரக்கூடிய ப்ராப்ளங்களை சமாளிப்பதற்கு தெய்வத்துடைய அனுக்கிரகம் தேவை. தெய்வத்துடைய அனுக்கிரகத்தை பெறுவதற்கு நீங்கள் உங்களுக்கு புண்ணியத்தை செய்து கொள்ளணும். அந்த புண்ணியத்துக்காக தான் முதியோர் காப்பாற்றாமல் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் ஆதரவற்றவர்களுக்கு சேவை செய்யுங்கன்னு சொல்கிறேன். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்து வரக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு ஆண்டு பிறந்ததுக்கு பின்னாடி ஏழருடைய தாக்கம் கொஞ்சம் குறையும். இல்லைனா ஏழருடைய தாக்கம் உச்சத்தில் இருக்கும். ஆல்ரெடி சனியுடைய உச்சம் வேற வரப்போது. ஏழரை சனியில் உச்சம் இருக்கும் போது அப்போ சொல்லவே தேவையில்ல, பயங்கரமான ஒரு அழிவு ஏற்படும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நான் சொன்னது போல் உதவிகள் செய்து தப்பித்து கொள்ளுங்க. மகர ராசியை தொடர்ந்து அடுத்ததாக நான்காவதாக எந்த ராசிக்காரங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்குன்னா, கும்பமில் பிறந்த கும்ப ராசிக்காரங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்குங்க. ஸோ கும்ப ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான எச்சரிக்கை அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். கும்ப ராசிக்காரங்க உங்களுக்கான எச்சரிக்கை என்னங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. கும்பத்தில் சனி உங்களுக்கு இருந்து அங்கேயே உங்கள் ராசிக்கு வந்து வக்கரம் அடையிறதுனால ஏழரை நாட்டு சனி தாக்கம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. இதனால் 2024 ஆண்டில் உங்கள் ராசிக்கு சில சர்ச்சைகள் சிக்க வைக்கும். அதனால் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா நீங்கள் நினைக்காத அளவுக்கு சில சர்ச்சைகளில் மாட்டிக்கொள்வீங்க. அதுலேருந்து வெளிவருவது கொஞ்சம் கஷ்டமாயிரும். அதனால் நீங்கள் பண்ண வேண்டியது ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆண்டு பிறந்ததுக்கு பின்னாடி, அதாவது 2024 ஆண்டில் வரக்கூடிய எல்லா சனிக்கிழமையும் சனி சோஸ்திரம் சனி சாலிசாவெல்லாம் வந்து பாராயணம் செய்யணும். இல்லை பாராயணம் செய்கிறத கேட்கவாது செய்யணும். இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி பரிகாரங்கள் செய்யும்போது சனினால் ஏற்படக்கூடிய தாக்கம் குறையும். அதே போல் திருமணம் போன்ற காரியங்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி வரக்கூடிய ஆண்டு உங்களுக்கு சாதகமாக இருக்காது. உங்கள் ராசிக்கு வரக்கூடிய ஆண்டு திருமணம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சற்று தள்ளி தான் போகும். நீங்கள் தள்ளி போகிறதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். உங்களுக்கு எடுத்தோம் கோத்தோம் அப்படிங்கிற மாதிரி திருமண வாழ்க்கை சாதகமாக அமையாது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருக்க வேண்டியது புதிய ஆண்டில் அவசியங்க. அடுத்ததாக கடைசியாக எந்த ராசிக்காரங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்குன்னா, மீனமில் பிறந்த மீன ராசிக்காரங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்குங்க. ஸோ மீன ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான எச்சரிக்கை அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. 2024 ஆண்டில் மீன ராசிக்காரங்க உங்களுக்கு ஏழரை நாட்டு சனியால் பாதிப்பு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகமாக உருவாயிருக்கு. ஸோ அதனால் உங்கள் ராசிக்காரங்க பல வகையான பிரச்சனைகளை சந்திக்க போகிறீங்க. வருடம் முழுவதுமே கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. ஸோ வருடத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வியாபாரத்தில் புதிய யுக்திகளை எதையும் கையாள வேண்டாம். வியாபாரம் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க இப்போ வியாபாரத்தை தொடங்குறது அவ்வளவா நல்லது கிடையாது. அதே சமயம் வியாபாரத்தில் புதுசாக ஏதாவது முதலீடு பண்ணணும்னு நினச்சாலும் அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகாது. மொத்தத்தில் உங்களுக்கு புதிய ஆண்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பயங்கரமான ரிஸ்க்குகள் வந்து இருக்குது. காரணம் என்னென்னா, உங்களுக்கு புதிய ஆண்டில் தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஏழரை சனியே ஸ்டார்ட் ஆகுது. அப்போ நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா காரியங்களுக்குமே பிரச்சனைகளில் தான் போய் முடியும். ஏன்னா சனி கற்றுக் கொடுக்க வந்திருக்கிறாரு. அப்போ உங்களை ஜெயிக்க விட மாட்டார். அதனால் நான் சொன்னது போல் புதிய ஆண்டில் புதுசாக எதையும் செய்யாமல் இருக்கிறத கொண்டு வாழ்வதற்கு பழகி பாருங்க.
மொத்தத்தில் உங்கள் ராசிக்கும் கடும் எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த ராசிக்காரங்களுக்கு தாங்க புதிய ஆண்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயங்கரமான எச்சரிக்கைகளானது விடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த ராசிக்காரங்க 5 பேருமே நீங்கள் புதிய ஆண்டில் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா தான் பிழைக்க முடியும். அதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் மெயினாக இந்த தாள்களை வந்து ஷேர் பண்ணதை இந்த 5 ராசிக்காரங்க உங்கள் ராசிகளுக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப இனி வரக்கூடிய இந்த 2024 ஆண்டில் நடந்து கொள்ளுங்க. இந்த தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா அவங்களும் வீடியோ பார்த்து பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும். அதை எல்லாத்தையுமே நம்ம சேனலில் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.